இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டவராக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி தாயாம் திரு அவை திருச்சிலுவையினுடைய புனித தெரேசா பெனடிக்டா என்கிற புனிதையினுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். மறைசாட்சி என்று கூட இவரை நம்ம சொல்லலாம். ஐரோப்பா கண்டத்தினுடைய பாதுகாவலர்களில் ஒருவராக இவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வாழ்ந்தது 19ஆவது நூற்றாண்டுல, பிறந்தது ஜெர்மனி தேசத்துல. அன்புமிக்கவர்களே, பிறப்பால் இவர் ஒரு யூதர். மிக இளைய வயதிலேயே தந்தையை இழந்து விடுகிறார். அதனுடைய ஒரு காரணமாக இவர் ஒரு கிறிஸ்தவ பேராசிரியருடைய வீட்டுல அந்த பேராசிரியருடைய மனைவிக்கு பணிப்பெண்ணாக உதவிக்கு செல்லுகிறார். அந்த கிறிஸ்தவ பேராசிரியருடைய மனைவி சவாலான நேரங்களிலும் நம்பிக்கை இழக்காமல் இயேசுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை பார்த்து வியந்த இந்த திருச்சிலுவையினுடைய புனித பெனடிக்டா கிறிஸ்தவராக மாற விரும்பி பங்கு தந்தையை அணுகி கத்தோலிக்க மறைக்கல்வியை பயின்று பிறகு இவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராக திருமுழுக்கு பெற்றார் என்றும், அந்த ஒரு காலகட்டத்துல தான் ஜெர்மனி தேசத்துல யூதர்களை ஹிட்லர் கொடுமை செய்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். அந்த ஒரு காலகட்டத்துல தான் ஹிட்லர் ஜெர்மனியில் இருந்த யூதர்களுடைய எண்ணிக்கையையும் அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியையும் கண்டு அஞ்சி அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வதை செய்து கொல்ல திட்டமிட்ட ஒரு நேரம். கார்மல் சபையில ஒரு துறவியாக சேர்ந்து நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் மற்றும் இறையியல் பணியிலும் அவர் சிறந்து விளங்குகிறார். அருட்சகோதரி தெரேசா பெனடிக்டா. அன்புமிக்கவர்களே, இவர் பிறப்பால் ஒரு யூதர். இவர் ஹிட்லருக்கு எதிராக பேசுகிறார், எழுதுகிறார் என்கிற குற்றச்சாட்டோடு இவர்களை நெதர்லாந்து தேசத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள் சபையை சார்ந்தவர்கள். அங்கும் வதை தொடங்குகிறது. ஹிட்லருடைய கொடுமைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. கடைசியில நாஜி படையினரால் கைது செய்யப்பட்டு வதை முகாமில் வைத்து பல கொடுமைகளுக்கு பிறகு விஷ வாயு செலுத்தி கொலை செய்யப்பட்டார் இந்த அருட்சகோதரி திருச்சிலுவையினுடைய புனித தெரேசா பெனடிக்டா என்பவர். அன்புமிக்கவர்களே, இறக்கும் தருவாயில கூட தன்னோடு இருந்தவர்களை விசுவாசத்துல உறுதிப்படுத்தி அவர்களை ஆற்றுப்படுத்தி இறை அன்பை உணரச் செய்து அந்த கொடுமைகளை தாங்குகிற அளவுக்கு விசுவாசத்தில் அவர்களை திடப்படுத்தி அவர்களோடு மரித்தவர் தான் இந்த திருச்சிலுவையினுடைய புனித தெரேசா பெனடிக்டா. இவருடைய பரிந்துரையால் துன்பங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனத்திடனையும் துன்பங்களை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளுகிற ஒரு மனதிடத்தையும் இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலும் அவருடைய சீடர்களிடத்திலும் ஒருவர் ஐயா, என் மகனுக்கு இறங்கும், அவன் வலிப்பு நோயினால் மிகவும் துன்புறுகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான், உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், ஆனால் அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை அப்படி என்று ஒரு முறையீடு செய்கிறார். அதற்கு மறுமொழியாக இயேசு பெற்றோரை திட்டவில்லை, மாறாக திருத்துதர்களையும் நம்மையும் பார்த்து கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவனை குணப்படுத்துகிறார். ஆனால் திருத்துதர்கள் ஏன் இவ்வகை பேய்களை எங்களால் குணப்படுத்த முடியவில்லை அப்படிங்கிற கேள்விக்கு நமது ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கிற நேரடியான பதில் என்னவென்றால், உங்களுடைய நம்பிக்கை குறைவுதான் இதற்கு காரணம் அப்படி என்று சொல்லுகிறார். அதை சொல்லி கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட உங்களுக்கு போதும், இந்த மலையை பெயர்ந்து செல் என்றால் அது பெயர்ந்து செல்லும் அப்படி என்று சொல்லி இந்த ஒரு தலைமுறையினருக்கு நம்பிக்கை குறைவு இருக்கிறது. நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வை தொடர்ந்தால் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயங்களை காணலாம். நம்முடைய குடும்பங்கள்ல அதிசயங்கள் நிகழாமல் இருப்பதற்கு அல்லது புதுமைகள் நிகழாமல் இருப்பதற்கு வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய நம்பிக்கை குறைவுதான் அப்படிங்கிற ஒரு அழகான பதிலை இன்றைக்கு இறைவன் சொல்லுகிறார். இப்போ உங்களுக்கு கேள்வி எழலாம், என்ன ஃபாதர், எங்களுக்கு நம்பிக்கையில குறைவு ஏற்பட்டுருச்சு, நாங்கள் டெய்லி தானே பூசிக்கு போகிறோம், வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் திருப்பலிக்கு சென்று விடுகிறோம், அல்லது வருடத்திற்கு ஒரு முறை வேளாங்கண்ணிக்கு, கோணாங்குப்பம், நாரியப்பனூர் அப்படி என்று ஏதாவது ஒரு திருத்தலத்துக்கு நாங்கள் சென்று விடுகிறோமே, அடுத்தது செவ்வாய் வெளியில எங்கள் வீட்டில் நாங்கள் ஜெபமாலை வச்சிடறோம், இன்னும் என்னதான் நாங்கள் செய்ய முடியும், டெய்லி ஜெபமாலை சொல்லி நான் ப்ரேயர் பண்ணுறேன், அப்பவும் எங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கலையே அப்படி என்று ஒரு சில பேர் கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, நம்பிக்கையில வளர்வதற்கு வெறும் வெளி அடையாளங்கள் மட்டும் போதாது. வெளி அடையாளங்கள் நமக்கு உதவி செய்யலாம், ஆனா உண்மையான ஆன்மீகத்துல வளர வேண்டும் என்பதைத்தான் இறைவன் தெளிவுபடுத்த நமக்கு விரும்புகிறார். விசுவாசம், நம்பிக்கை என்பது வெறும் வெளிவேட செயல்களில் அல்ல,
நம்முடைய இதயம் எவ்வகையான இதயமாக இருக்கிறது? நம்பிக்கை உள்ள ஒரு இதயமாக இருக்கிறதா? இறைவனை உண்மையாக அன்பு செய்கிற ஒரு இதயமாக இருக்கிறதா? இறைவனோடு ஒவ்வொரு நாளும் இறை வேண்டலில தொடர்பில் இருக்கிற ஒரு இதயமாக இருக்கிறதா? இறைவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொருட்டு இறை வார்த்தையை வாசிக்கிற ஒரு இதயமாக இருக்கிறதா? இறைவனுடைய வார்த்தையை வாசித்து இறை திட்டம் எனக்கு என்ன என்று அதன்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய சொல்லிலும் செயலும் வாழுகிற ஒரு இதயமாக இருக்கிறதா என்பதுதான் நம்முடைய விசுவாசத்துல வளர்ச்சி அடைகிறோமா, விசுவாசம் நமக்கு இருக்கிறதா என்பதை நமக்கு தெளிவுபடுத்தும். விசுவாசம் குறைவு என்பதால தான் இன்றைக்கு சிக்கல்களையும் அல்லது சவால்களையும் சமாளிக்க முடியாமல் ஒரு சில பேர் குடி போதைக்கு அடிமையாகி விடுகிறார்கள், ஒரு சில பேர் பில்லி சூன்யத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்கள், ஒரு சில பேர் விசுவாச குறைவின் காரணமாகத்தான் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ள விரும்புகிறார்கள், ஒரு சில பேர் விசுவாச குறைவின் காரணமாகத்தான் திருப்பலிக்கு வருவது கிடையாது, இறை வார்த்தையை வாசிப்பது கிடையாது, இறைவனை நம்புவது கிடையாது, இறைவனுடைய திருவருட்சாதனங்களை நம்புவது கிடையாது. இப்படிப்பட்ட வெளி அடையாளங்கள் நம்முடைய விசுவாசத்துல குறைபாடு இருக்கிறது என்பதை மிகவும் தெளிவுபடுத்தும் அன்புமிக்கவர்களே. ஆகவே விசுவாசத்தில் குறைவுபட்டிருந்தால் இறைவனிடத்தில் அருள் வரத்தை கேட்டு இறைவன் மீது 100% விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் அவரை அணுகவும் அவருடைய வார்த்தையை கேட்கவும் அவருடைய சித்தத்தின்படி நடக்கவும் இன்றைக்கு இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.